இந்த வீடியோவில் காலர் வச்சு சுடி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள இருக்கிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். துணியை எப்படி மடித்து போடணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத் எடுத்துருக்குறோம். சுடி டாப் வெட்டுறதுக்கு 2 மீட்டர் லைனிங் கிளாத் இப்போ போட்டிருக்கிறோம். லைனிங் கிளாத்தில் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். மடித்து போடும்போது இந்த நம்ம பக்கம் எப்பயுமே மடிப்பு வரா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ மேல் பக்கம் மடிப்பு வரா மாதிரி வச்சிடணும். இப்போ நம்ம வெட்ட போகிற சுடியில் இந்த டைப்பில் காலர் வரும். அது எப்படி வெட்டுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ சுடியை நம்ம இப்போ உள் சைடாக நம்ம திருப்பி போட்டு வச்சுருக்குறோம். இப்போ வச்சுருக்கிறது இது பேக் சைடு இருக்கிறத இப்படி மடிச்சுக்கணும். உயரத்தை வைக்கணும். இப்படி உயரத்தை வைக்கும்போது இது லைனிங் கிளாத்து. எப்பயுமே மேல் துணியை விட லைனிங் கிளாத்து கொஞ்சம் உள்பக்கமாக மடித்து தான் வச்சுருப்போம். இல்லைன்னா நமக்கு மேல் துணியை விட லைனிங் கிளாத்து கீழே இறங்கி வந்துடும். அதனால் 1 இன்ச் அளவுக்கு சின்னதாக வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக இப்படி வச்சிட்டோம். ஓப்பனுக்கு நேராக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு பாட்டம் சுற்றளவு இவ்வளோ தூரம் வருது. இங்கே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டா போதும். ஷோல்டர்கிட்ட இங்கே கரெக்டாக வச்சிடணும். இப்படி இங்கேருந்து பக்க கழுத்து 2.5 இன்ச் வச்சுக்குங்க. இந்த நம்ம மடித்து போட்டிருக்கிறத தாண்டி நம்ம அளவு ட்ரெஸ்ஸு எப்பயும் வெளியில் வரக்கூடாது. கரெக்டாகவே இருக்கணும். மடித்து போட்டுக்கிற அளவுக்கே கரெக்டாகவே வச்சிடணும். நம்ம இப்போ பக்க கழுத்து நம்ம இதுலேருந்து ஷோல்டருக்கு இங்கே நம்ம திருப்பி வச்சுருக்கிறதுனால ஜாயின் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் அதே அளவுக்கு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து பக்க கழுத்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஷோல்டர் அளவு வைக்கணும். இப்போ இதிலேருந்து ஷோல்டர் அளவு 4 இன்ச்சு வைக்கிறோம். பக்க கழுத்து வச்சதுலேருந்து ஷோல்டர் நம்ம 4 வச்சிடணும். இதில் வச்சுட்டு இந்த காலர் டைப்பு வர்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம சாதாரணமாக தைக்கிறதுக்கு இங்கே ஷேப் எடுக்க தேவையில்லை. ஆனால் காலர் வச்சு தைக்கிற சுடிக்கு மட்டும் என்ன பண்ணணும், இதிலேருந்து 1 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துக்கணும். ஷேப் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதிலேருந்து 1 இன்ச்சு இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இதுலேருந்து கிராஸாக கோடு வந்துருச்சு. ஏன் இதுலேருந்து போடக்கூடாதுன்னா நமக்கு ஹைட்டு குறைஞ்சிடும். அதனால் நம்ம இந்த இடத்துல இப்படி போட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அந்தாண்ட புள்ளி வச்சு மார்க் பண்ணிடணும். நம்ம இப்போ ஹாம்கோல் வைக்கும்போது இதிலேருந்து மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த இடம் இருக்குது இல்லை, இப்போ இந்த இடத்துல இருந்து எங்கே ஹாம்கோல் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த ஷேப் அளவுக்கு இப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை விட கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மார்க் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் நவுத்தி இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதே அளவு வேணும்னா நம்ம மடித்து போட்டுக்கிற அளவுக்கு தையல் இங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் எல்லாம் மார்க் பண்ணியாச்சுது. இப்போ இதுலேருந்து ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இங்கேருந்து 6 இன்ச்சு, இதுலேருந்து 6 இன்ச் அளவுக்கு இப்படி நம்ம கோடு போட்டுட்டு இதில் மார்க் பண்ணிடணும். அப்படியே வளைவு போட்டுடணும். இதிலேருந்து 1.25 இன்ச்சுக்கு இப்படி வச்சிங்க. இங்கேருந்து எப்பயுமே 1 இன்ச் அளவுக்கு இந்த கோடு ஜாயின் பண்ண மாதிரியே அப்படியே வந்துடணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம போடும்போது இங்கேருந்து 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மார்க் பண்ண மாதிரி அப்படியே வந்து இந்த கோட்டை தொட்டு அப்படியே வந்துடணும். இப்போ இங்கே ஷோல்டர்லேருந்து 19 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பனுக்கு இங்கே மார்க் பண்ணிடணும். இப்போ இதில் முன்கழுத்து அளவு எடுக்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம நல்ல பக்கமாக திருப்பி போட்டுட்டோம். இப்போ இதிலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இப்போ கழுத்து ஷேப்பு இங்கே வந்து அதுக்கப்புறமா இப்படி வருது. அதனால் என்ன பண்ணுவோம், இதிலேருந்து இந்த ஷேப் வர அளவுக்கு இதிலேருந்து 6 இன்ச்சு வருது. நம்ம 6 இன்ச்சு வச்சுக்குவோம். இதிலேருந்து 6, இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ண இந்த ஷேப்புக்கு கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 6.5 வச்சுக்கிறேன். இங்கே 6.5 இன்ச்சுக்கு இங்கே வச்சாச்சுது. அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ இந்த டைப்பில் வருது பாருங்கள், இங்கே தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை எப்படி அளவு எடுக்கணும்னா இப்படி மடிச்சுக்கணும்.
இதை நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த இடத்த எப்படி கணக்கு பண்ணணும்னா, இப்படி அளந்து பார்த்தோம்னா இப்போ 1 இன்ச்சு இருக்குது. இது தைச்சதுக்கப்புறம் இப்போ 1 இன்ச் இருக்குது. தையலுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும், இதை தச்சு இதில் திருப்பியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3/4 இன்ச்சு வச்சோம்னா இதே அளவு வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், 3/4 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து 3/4 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு இதோடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 5 இன்ச்சு. இப்போ இதிலேருந்து 5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. இந்த இடத்துலேருந்து இப்படி வளைவு வந்து நம்ம இதை கட் பண்ணி இங்கே கட் பண்ணணும். இந்த நெக் வர்றதுக்கு இந்த மாடலில் கட் பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம காலர் கொடுத்து திருப்பினோம்னா கரெக்டாக வந்துடும். இதில் பின் கழுத்து வெட்டுறதில்லை, அதனால் நம்ம கரெக்டாக அப்படியே வெட்டிடுவோம். இந்த இடத்துல ஒரு அர்கட் பண்ணிக்கணும். நம்ம ஓப்பனுக்காக இது மார்க் பண்ணியிருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு அர்கட் பண்ணிக்கிறோம். இப்படி கட் பண்ணிட்டு இந்த ஷேப் வருது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல கட் பண்ணி முடிச்சிடணும். இந்த இடத்துல நம்ம பேக் சைடில் கழுத்து வெட்டலை, அதனால் என்ன பண்ணணும், முன் கழுத்துக்கு எங்கே முடியுதோ அதுக்கு நேராக ஒரு கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாடி வேலையெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நான் உங்களுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளோ வச்சுருக்கிறேன் என்னென்ன அளவு கொஞ்சம் நான் போட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க. இதிலேருந்து 11 வருது. இது 10 + 1 11 மார்பு சுற்றளவு. இதுலேருந்து இது வரைக்கும் வச்ச அளவு. அடுத்தது நம்ம இங்கேருந்து ஷேப் எடுத்துருக்குறோம். 1 இன்ச்சு குறையும், 10 இன்ச்சு வருது. இதில் அடுத்தது பாட்டம் சுற்றளவு 11 இருக்குது. இதில் நம்ம 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ 10.25 + 3/4 11ன்னு வரும். இது பாட்டம் சுற்றளவு. இந்த இடத்துக்கு பேர் பாட்டம்னு சொல்லணும். இது இங்கே இடுப்பு ஷேப்பு, இங்கே மார்பு சுற்றளவு. இப்போ இந்த அளவு எல்லாமே நான் எழுதிட்டேன். மீதி அளவுலாம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தில் லைனிங் கிளாத்தை வச்சு வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். சுடி கட் பண்ண போகிறோம்னா மெட்டீரியலை எடுத்து பார்க்கணும், எப்படி என்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த சைடில் டிசைன் இருக்குது, அதே மாதிரி இங்கே பேக் சைட்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பேக்கில் நமக்கு வந்துடும், இது ஃப்ரண்ட்டில் நமக்கு நெக்குக்கு நேராக இங்கே வந்துடும். அது வந்து ஒரு கைக்காகவும், இது இந்த இடத்துல நம்ம இன்னொரு கைக்காக வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு பார்த்துட்டு வெட்டணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த பூவும் ஒன்றா வரா மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இப்போ இந்த சைடில் பூதோ இருக்குது, இந்த சைட்லேயும் பூதோ இருக்குது, கரெக்டாக வரா மாதிரி மடிச்சிடணும் நம்ம. இப்போ நம்ம வெட்டின லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே போட்டிருக்குறோம். இதிலேருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம இங்கே கீழே உயரம் வரைக்கும் நம்ம வச்சுருக்குறோம். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டோம். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வச்சுருக்குறோம். அது மாதிரி தான் நம்ம கரெக்ட் பண்ணி இப்போ வைக்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சோம்னா நமக்கு உயரம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த இடத்துல வச்சுட்டோம். இப்போ இதில் இந்த டிசைன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலை, ஏன்னா இதில் இங்கே காலரில் நம்ம இந்த மாதிரி பிளாக் கலரில் துணி கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பீஸை எடுத்துட்டோம், இந்த ஒரு சைடு பீஸ் மட்டும் இப்போ நம்ம வச்சுருக்குறோம். நம்ம இங்கே பக்கக்கழுத்துக்கு நேராக இங்கே ஒரு அர்கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கே சென்டரில் ஒரு அர்கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சென்டரில் இங்கே அர்கட் பண்ணோம்ல,
இப்போ இந்த சைடு ஒரு பூ, இந்த சைடு ஒரு பூ இருக்குது. இந்த ப்ளூ கலர் பூவுக்கு நேராக நம்ம சென்டர் பண்ணி இப்போ இதை வச்சுருக்குறோம். அந்த அடையாளத்துக்காக தான் இப்போ இந்த சென்டரில் நான் இங்கே அர்க்கட் பண்ணேன். இப்போ ஹைட்லாம் கரெக்ட் பண்ணியாச்சுது. இப்போ அந்த இடத்துலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ அங்கே ஒரு சைடு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கட் பண்ணிடணும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு இங்கே வரைக்கும் இருக்குது. அதை நீட்டாக கட் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு மடிப்பு மடிச்சிட்டோம். இதில் இது ஃப்ரண்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த வெட்டின பீஸை எடுத்து இதில் வச்சு இதை மடிச்சுக்கணும் தனியாக. இது பேக் சைடுக்கு இந்த பீஸ் எடுத்து வச்சு இதை தனியாக மடிச்சுக்கணும். இப்போ கைக்கு இது ஒரு கைக்கு இது ஒரு கைக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு இந்த பிளாக்கை விட கொஞ்சம் நவுத்தி இங்கே வெட்டிடணும். ஏன்னா இதில் கரபாகம் இருக்கும், இந்த பிளாக்கில் இதில் கரபாகம் இருக்குது, இதில் வந்து கரபாகம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை மடித்து அதுக்கப்புறமா தையல் போடணும். அதனால் இந்த பிளாக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு கட் பண்ணிக்கணும். அடுத்தது துணியை எடுத்து இப்போ இது மேலே வச்சுருக்கிறேன். வைக்கும்போது எப்பயுமே இதுவும் நல்ல பக்கமாக இதுவும் நல்ல பக்கமாகவே வச்சு வெட்டிக்கலாம். ஏன்னா சமயத்தில் யாருன்னா ஆழம் எடுத்துருவீங்க, அப்போ ஆழம் எடுக்கும்போது மாறி போயிடும். இப்போ நம்ம இது மேலே எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பிளாக்கை கரெக்டாக அப்படி வச்சாச்சு. இந்த பார்ட்ரு ரெண்டும் கரெக்டாக வச்சிடணும். இப்போ இந்த பார்ட்ரு ரெண்டும் இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சிடுறோம். இந்த ரெண்டு இடத்துலையும் அடுத்தது இப்படி மடித்து போட்டுடணும். இப்போ இந்த கை வெட்டுறதுல நம்ம லைனிங் கிளாத் வைக்கலை, லைனிங் கிளாத் இல்லாமல் தான் நம்ம வைக்கிறோம். இதில் என்ன பண்ணணும், இதில் கொஞ்சோண்டு இந்த பிளாக் வந்தால் தான் நல்லாயிருக்கும். பிளாக் இல்லாமல் இதை மட்டும் அப்படியே மடிச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் பிளாக்கில் இதில் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு மீதியே இதை மடித்து வச்சுடுவோம். மீதி இப்போ நமக்கு ஷோல்டர் அளவு இங்கே இருக்குது. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இப்படி இப்போ மார்க் பண்ணிட்டோம். இந்த சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஹாம்கோல்லேருந்து இதிலேருந்து இந்த இடத்துல நேராக உள்ள பீஸை அப்படியே மடிச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த மடிப்புலேருந்து கரெக்டாக இருக்குதான்னு வச்சு பார்க்குறோம். கொஞ்சோண்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தையல் போடவும் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கை ஷேப் வைக்கணும். இப்போ இதில் கை ஷேப்பு 4.5 இன்ச்சு. ஏன்னா 3/4னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 4.5 இன்ச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இது சின்ன கைனாக்கா 3.5 இன்ச்சு வச்சா போதும். இதிலேருந்து 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துடணும். இப்போ இதில் கை உயரம் எவ்வளோ வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் 15 இருக்குது. இது வரைக்கும் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1/2 இன்ச்சு இங்கே ஜாயின் பண்ணுறது ரெண்டுத்தையுமே விட்டுட்டு எடுத்துக்கிறேன். கையுடைய உயரம் 15, இங்கே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு விட்டுருக்குறோம். அடுத்தது கை சுற்றளவு 7.5 + 1 8.5 இருக்குது. உயரம் 15, 1/2 இன்ச்சு 15 வச்சுருக்குறோம். இங்கே அர்க்கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மடிச்சு தைக்கிறதுக்காக இங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.